ஹலோ கைஸ், இந்த கள்ளி பழத்தில் பார்த்தீங்கன்னா இது மேலேயே ஒரு முள் இருக்கும் தான். அங்கே பாருங்கள், இது ஸ்டார் முள்ளும்பாங்க. இது லைட்டாக கையில் தொண்டையில் பட்டுக்கும் போது பார்த்து சாப்பிடுங்க. மேலே மட்டும்தான் முள் இருக்கும், ஓகேவா? பார்த்து சாப்பிட்டதான் நல்லது. யார் கைஸ் சேர்க்க வேணுமா? இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்குது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. எப்படி இப்படிலாம் இருக்குது நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் கள்ளிப்பழம். இது வந்து வத்தல்ல இருக்கும். இது அறியறதுக்காக இதுதான் கள்ளிப்பழம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட சாப்பிட என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வாங்க, நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பழம். இதுக்கு தான் இந்த இடம் இருக்குது தெரியுதா? இதுக்குள்ளே தான் இந்த ஸ்டார் முள் இருக்கும் ஒன்று. இந்த பாருங்கள், எங்கள் அம்மா பாருங்கள், ஒன்று முடிச்சாச்சு, அதுக்குள்ளே இன்னொன்று வாங்கியாச்சாம்மா. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எத்தனை விதைகள் இதெல்லாம் போட்டால் மறுபடியும் அந்த கள்ளிச்செடிங்க முளைக்கலாம். சரி வாங்க, நம்ம இன்னொன்று பார்க்கலாம் இருக்கான்னு. அதை பாருங்கள், இன்னொன்று நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்லாமா? சரி, அது வரைக்கும் நீங்கள் எங்கள் அண்ணா அறியதை பாருங்க. ஏன் இந்த க்ளவுஸ்னா கையில் லைட்டாக பட்டு முள் குத்து. அந்த கள்ளிப்பழத்தோட முள் காமி. இங்கே பாருங்க, எத்தனை கீழே இருக்குது பாருங்க. அந்த கள்ளிப்பழம் இப்படி தான் இருக்கும். அது சுற்றியும் பாருங்கள், அந்த முள் ஒன்று மேலே ஆயிடுச்சுனாலும் அவ்வளோதான், எடுக்க முடியாது. பாருங்கள், இதில் சாப்பிட்ற கொட்டையே ஒரு 100 ஆட்டம் இருக்குங்க. 100 பழத்துலையே வெரி ஸ்பேஸ் கூகுளி